Welcome to Foodie Choice. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சேமியா கேசரி. ஸோ உங்களுக்கு வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க, டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் குயிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். ஸ்வீட் பண்ணும்போது எப்போவுமே நான்ஸ்டிக் கடாய் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரியும் கிறிஸ்மஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கீ வந்து லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் முந்திரி, அதாவது ஒரு 10-15 முந்திரி அதையும் போட்டுட்டு, அப்புறமா இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கிறிஸ்மஸ் போட்டுக்கலாம். அதுவும் நல்ல பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக பண்ணுங்கள். கரிஞ்சால் அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே மாறிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ஆட் பண்ணிடலாம். அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல பலூன் மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி ஒரு குட்டி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கீ இருக்குல்ல, அந்த கீ அப்படியே இருக்கட்டும். அதில் தான் நம்ம இன்றைக்கி சேமியாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது நல்ல பலூன் மாதிரி ஆயாச்சு. ஸோ இந்த நட்ஸை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் சேமியா பார்த்திங்கன்னா, நம்ம பாயசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற சேமியா ஒரு 1/2 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல குவாலிட்டியான சேமியா வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உதிரியாக சூப்பராக வரும் நமக்கு. அந்த 1/2 கப் சேமியாவை கலர் சேஞ்ச் ஆகணும். லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதே கீயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்த தண்ணியெலாம் ஆட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் இதையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதே இதில் வந்து பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் தண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கப் சேமியா போட்டோம்னா அதுக்கு 1 கப் தண்ணி. சீனி பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கப் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ 3/4 கப் போட்டுக்கலாம், இல்லை வந்து அதை விட கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் 1 கப் தண்ணி வச்சுட்டு 1/4 கப் சீனி போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து சுகரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சேமியா இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டுருங்க. உங்களுக்கு சூப்பராக சேமியா வெந்துடும். அப்புறமா நம்ம வந்து கலர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு பாருங்கள், இப்படி இருக்குது எனக்கு. இப்போது இதில் வந்து வாசனைக்காக லைட்டாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கீ எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கீ எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கீயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கீ போதும் நமக்கு. ஃப்ரை பண்ண நட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப குயிக்காக சிம்பிளாக வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி குயிக்காக உங்களுக்கு பண்ணணுன்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். மெஷர்மெண்ட் மட்டும் 1 கப் தண்ணி வச்சேன். நார்மல் தண்ணி. சீனி வந்து நான் வந்து 1/4 கப் தான் போட்டேன். நெய் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நல்ல உதிரியாக இருக்கும். ஸோ பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி. கீ ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது, நமக்கு உதிரியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபிலாம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.